எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2329வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே பணிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள் என்று ஒரு அழைப்பு உண்டாகிறது. அதாவது நம்ம எல்லாம் உண்டாக்கினவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர்தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளைப் போல இருக்கிறோம். வழி தப்பி திரிந்த நம்மை அவருடைய அன்பை காண்பித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கு முன்பதாக மாத்திரம்தான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொருவருக்குமே நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாகத்தான் முழங்கால் படியிட வேண்டும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல நிந்தைகள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைப்படாமல் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை யோசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் உடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.